வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். பங்குச்சந்தை ஏறுறதும் இறங்குறதும் எப்போவுமே சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த இடத்துல தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் புக் பண்ணலாமா, இல்லை ப்ராஃபிட்டை முன்னாடியே புக் பண்ணியிருந்துருக்கணுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா, இந்த மாதிரியான ஆசிலேஷனில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. புதுசாக வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இப்போ வாங்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறம் வாங்கலாமா, 20,000 18,000லாம் போகுமா, அப்போ போய் நம்ம வாங்கிக்கலாமா, இப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களோட வராங்க. ரெண்டு பேர்த்துக்குமே இப்போ சொல்லக்கூடிய சில தகவல்கள் பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்திய பங்குச்சந்தையில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏறுறதும் இறங்குறதும் ரொம்ப சாதாரணமான விஷயம். 1994 நிஃப்டி 1400 இருந்துச்சு. அங்கேருந்து 800க்கு கீழே விழுந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப குயிக்காக 1800 ரீச் பண்ணாங்க. 2000வது வருஷத்தில் 1800 இருந்து 850க்கு கீழே விழுந்துச்சு நிஃப்டி. அங்கேருந்து திரும்ப 6200 ரீச் பண்ணாங்க. 2008 6400 இருந்துச்சு நிஃப்டி. அப்போது 2250க்கு கீழே விழுந்துச்சு. திரும்ப அங்கேருந்து 9000 ரீச் பண்ணுச்சு. இப்போ சமீபத்தில் கோவிட் டைமில் 12400 7500க்கு கீழே விழுந்துச்சு நிஃப்டி. அதுக்கப்புறம் இப்போ எங்கே ரீச் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும், 26,300. ஸோ பங்குச்சந்தை விழறதும் திரும்ப எழறதும் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். நல்லா போயிட்டுருக்கக்கூடிய பங்குச்சந்தை கீழே விழறதுக்கு அதற்கான காரணங்களை அதுவே தேடிக்குது. பெரிய இறக்கமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பெரிய காரணத்தை அது வச்சுக்குது. அதுவே சின்ன சின்ன இறக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு சின்ன ரீசன்ஸை வச்சுக்குது. இப்போ 1994 விழுந்த அந்த கிராஷுக்கு காரணம் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடைய ரிப்பல் எஃபெக்ட் மார்க்கெட்டில் இருந்துச்சு. ஸோ அப்போது கிராஷை ஃபேஸ் பண்ணுச்சு நிஃப்டி. 2000 .com பபுள், அது ஒரு க்ரைசிஸ் அப்போ இருந்துச்சு. யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அது உலக நாடுகள்லையும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. தவிர இந்தியாவிலையும் ஒரு நிலையான யூனியன் கவர்மெண்ட்டை பார்க்க முடியல. அந்த 96லேருந்து 99 வரைக்குமே தொடர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மாறிக்கிட்டே இருந்தாங்க. அந்த டைமில் 2000 பகுதியில் நிஃப்டி பெருசாக கீழே விழுந்துச்சு. அடுத்து 2008 மிகப்பெரிய ஒரு கிராஷை நிஃப்டி ஃபேஸ் பண்ணுச்சு. அப்போது அதுக்கான காரணம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அதுவும் யூஎஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயந்தான். அதுக்கு முன்னாடியே ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மளுடைய பங்குச்சந்தை பார்த்துருந்தது. அப்போது அது கிராஷ் ஆகிறதுக்கான ஒரு காரணம் இந்த 2008 வந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அடுத்து 2020 உங்களுக்கு தெரியும், கோவிட் கிராஷ். இது நேச்சுரல் டிசாஸ்டருங்கிற மாதிரி இது ஒரு பேண்டமிக். ஸோ இது தவிர்க்க முடியாத விஷயம். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பங்குச்சந்தையும் வீழ்ச்சி அடைஞ்சுது. ஸோ மேஜராக நிஃப்டியும் சரி பங்குச்சந்தையும் சரி கிராஷ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு மேஜரான காரணங்கள், ரீசன்ஸ் இருக்கத்தான் செஞ்சுருக்கு. சின்ன சின்ன காரணங்கள் அவ்வப்போ சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேல்யூஷன், எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு, கன்சலிடேஷன் ஃபேஸில் போகுது. இந்த மாதிரியான காரணங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சாதாரணமான ஒரு இறக்கத்தை பங்குச்சந்தை கொடுக்கும். ஸோ பங்குச்சந்தை ஏறுறதும் அப்புறம் இறங்குறதும் திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ஒரு நார்மலான ப்ராசஸ். இது நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சே ஆகணும். இந்த ப்ராசஸ் ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு ஒரு முறை நடந்துக்கிட்டே இருக்கும். வெற்றி கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டுங்கிற மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பங்குச்சந்தையும் அப்படியே மேலே தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டு தான் போகும். ஸோ எல்லா பங்குச்சந்தையுமே சரியான நேரத்தில் சரியான இடத்துல ஒரு பாட்டமை, ஒரு கிராஷை, ஒரு கரெக்ஷனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. இது இன்வெஸ்டர்ஸ் எப்போவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்க இது ஒன்றும் விண்வெளிக்கு அனுப்புன ஒரு ராக்கெட் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சரியான இடத்துல சரியான நேரத்தில் முதலீடு பண்ண பணத்தை ப்ராஃபிட்டோட புக் பண்ணிவிட்டு வெளியே வரணும். அப்புறம் திரும்ப சரியான நேரத்தில் சரியான இடத்துல முதலீடை திரும்ப ஆரம்பிக்கணும். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். பட் இந்த இடத்துல தான் நிறைய முதலீட்டாளர்கள் தப்பு பண்ணுவாங்க.
அதை பற்றி இந்த இடத்துல கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். சில முதலீட்டாளர்கள் அவங்க டார்கெட் பண்ண ஷேரை வந்து வாங்கியிருந்திருப்பாங்க. நல்ல ப்ரைஸுக்கே வாங்கியிருந்திருப்பாங்க. கம்மியான ப்ரைஸுக்கு கூட வாங்கியிருந்திருக்கலாம். அது ஒரு நல்ல டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு ஹை லெவலை ரீச் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துலையும் அந்த ஷேரை விற்காமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்க மறந்துடுவாங்க. தவிர அந்த குறிப்பிட்ட ஷேரோட அவங்க வந்து ரொம்ப பாண்டிங்காக இருப்பாங்க. அவனும் அவளும் அப்படின்னு ஒரு காதல் கதை எழுதுகிற மாதிரி, அவரும் அவர் வாங்கிய பங்குகளும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப பாண்டிங்காக இருப்பார் அந்த ஷேர் மேலே. அது இன்னும் மேலே தான் போக போகுது, நம்ம வந்து வாங்கினதே ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கோம், அதை விட நல்லாவே வந்திருக்கு, இது ஏன் விற்கணும், நம்ம ஹோல்ட் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்கிறதுக்கு மனசே இல்லாமல் அதை வச்சுருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோமே, அது 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. 100 ரூபாயில் வந்துட்டு அவர் விற்கிறதுக்கு மனசு இல்லாமல் அது நல்ல க்ரோத்தில் இருக்குது, அடுத்து மேலே போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல், அந்த இடத்துல அந்த புரிதல் வந்து தவறான புரிதலாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும். சரியான நேரத்தில் வந்துட்டு பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரே நாளில் அந்த 100 ரூபாயில் இருக்கக்கூடிய ஷேரை 70 ரூபாய்க்கோ இல்லை 60 ரூபாய்க்கோ கொண்டு வர மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விற்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல வந்து ஒரு 3 ரூபா குறையும். இவர் வந்து இது குறையிறது தானே, 90 ரூபா வரைக்கும் கீழே குறைஞ்சாலுமே அது திரும்ப மேலே தானே வரப்போகுது, ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது அவருக்கு பெருசாக தோணியிருக்க கூட செஞ்சுருக்காது. அடுத்து 93 ரூபாய்க்கு வந்திருக்கும், 5 ரூபா குறைஞ்சிருக்கும், பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவார். அதுக்கப்புறம் 80 ரூபாய்க்கு கொண்டு வந்திருப்பாங்க. மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் கரெக்ஷன் இந்த மாதிரி இருக்குது, அதனால அந்த பர்டிகுலர் ஸ்டாக் இப்படி இருக்குது, திரும்ப மேலே வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணுவார். அது அதுக்கடுத்து 75, 70, 65 இப்படிங்கிற அளவுக்கு வந்து நிற்கும். குயிக்காக வந்து ஒரு இடத்துல 50 ரூபா அப்படின்னு ஒரு வாங்கின ப்ரைஸுக்கு பக்கத்துலேயே வந்துடும். அது வரைக்குமே அவர் வந்து பெருசாக ஒரு நம்பிக்கையை வச்சுட்டே இருந்திருப்பார். கடைசியில் அந்த நம்பிக்கை வந்து வீணாக போயிடுது. அப்போ ஆரம்பத்திலேருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அப்படிங்கும் பொழுது அவர் சில வேலைகளை கூட செய்வார். என்ன மாதிரியான வேலைகள் அப்படின்னா, கீழே இறங்கிட்டு இருக்கும் பொழுது ஆவரேஜிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு, அப்போது வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு 3 ரூபா இறங்கும் போதும் பண்ணுவார். 80 ரூபா வரைக்கும் பண்ண முடியும். 50 ரூபாய்க்கு வந்துருச்சு, என்ன பண்ணுறது? அப்போ ஆல்ரெடி போட்டிருக்க பணமும் அந்த இடத்துல லாக். ஸோ லிக்விடிட்டி அந்த இடத்துல இல்லாமல் போயிடுது. ஸோ பங்குகளை வாங்கிறது நம்மளுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே தவிர, அதை அப்படியே காலத்துக்கும் வச்சுக்கணுங்கிற எண்ணத்திலிருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வரணும். ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவர் வாங்கியிருக்கக்கூடிய ஷேருடைய ப்ரொமோட்டர் அன்றைக்கி என்ன சாப்பிட்டாரு, அவருக்கு என்ன மீட்டிங் ஷெட்யூல் இருக்குது, அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப நுணுக்கமாக தெரிஞ்சு வச்சுருப்பார். வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கூட கவனம் செலுத்தியிருக்க மாட்டார். பட் இதில் வந்துட்டு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுருப்பார். ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கோட்டை விட்டுருப்பார். அடுத்து இன்வெஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், லேக் ஆஃப் ரிசர்ச். சரியான முறையில் அந்த ஸ்டாக்கை வந்து அவங்க அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும் பொழுது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும், அல்லது அந்த இடத்துலேருந்து கீழே வரும் பொழுது திரும்ப மேலே எழறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஸோ அந்த இடத்துல நம்ம அக்குமுலேட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க கவனிக்க தவறி இருப்பாங்க. அல்லது வந்துட்டு அதை பற்றி தெரியாமலே கூட இருந்திருப்பாங்க. இது அறியாமை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வெறும் பேரை மட்டுமே நம்பி முதலீடு பண்ணிவிட்டு அது ஒரு நல்ல கம்பெனி, அந்த கம்பெனி வந்துட்டு இந்த இடத்துக்கு போயிடும். எஸ், அஃப்கோர்ஸ் அது நல்ல கம்பெனியாக கூட இருக்கும், நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு அது போகும். ஆனால் நீங்கள் நினைக்கிற நேரத்துக்கு அது போகுமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இங்கே நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அப்போது ஒரு டெட் ஸ்டாக் அப்படின்னு வச்சுக்கோமே, நீங்கள் நினச்ச ஒரு கம்பெனி வந்துட்டு அடுத்து ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸே கொடுக்கல, அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது, டவுனில் போயிட்டு இருக்குது, கரெக்ஷனில் போகுது, கீழே விழுந்து கிடக்கு, கன்சலிடேஷன் ஃபேஸில் இருக்குது, திரும்ப மேலே எழறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, எழும்போது மழையாட்டம் எழும். இது டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள். இதை பற்றி சரியான முறையில் ட்ரேஸ் பண்ணாமல் அதை உள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. வருஷக்கணக்கில் வச்சுருப்பாங்க சில இன்வெஸ்டர்ஸ் எல்லாம். ஸோ கிட்டத்தட்ட அது வந்து டெட் அசெட் மாதிரி தான். எஸ், அஃப்கோர்ஸ் அது அந்த இடத்துல இருக்குது, நம்ம பணம் இருக்குங்கிற ஒரு இது இருக்குமே தவிர, பட் அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்கம் அந்த இடத்துல மிஸ்ஸிங். ஸோ ஸ்மார்ட் டிசிஷன் இந்த இடத்துல வேணும். அதை வந்து எவ்வளோ நம்ம அந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கலாம், அல்லது எவ்வளோ வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவர் கவனிக்க தவறியிருப்பார். இதுக்கு முக்கியமான காரணம் லேக் ஆஃப் ரிசர்ச். ஸோ ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்டரும் அவர் வாங்கிய பங்குக்கும் இடையே இருக்கக்கூடிய பாண்டிங், அட்டாச்மெண்ட் ஒரு காரணம். அவர் சரியான இடத்துல ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணாமல் இருந்திருப்பார்.
அடுத்து அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ், கீழே இறங்குனாலும் மேலே வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் அந்த ஸ்டாக்கை கீழே டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போதும் ஹோல்டு பண்ணியே வச்சுருந்துருப்பார். அது ஒரு ரீசன். 3வது லேக் ஆஃப் ரிசர்ச். ஒரு ஸ்டாக் அப்படின்னா அது வந்து கன்சலிடேஷன், கரெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணோம். ஸோ நம்ம வந்து கரெக்டான இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். திரும்ப லோவர் லெவல்ஸ்க்கு வரும்பொழுது நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் இல்லாமல் அந்த லேக் ஆஃப் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் இதன் காரணமாக வந்து அந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் வைல் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். அடுத்து புது இன்வெஸ்டர்ஸ். இந்த புது இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, சில பங்குகளை, சில கம்பெனிஸோடைய ஷேர்ஸை வாங்கணும் அப்படின்னு நினச்சி ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது வாங்காமலும் விட்டுருந்துருப்பாங்க, மிஸ் ஆகியிருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது வாங்க முடியாத விலைக்கு வந்து நிற்கும். அப்போது இவங்க ட்ராக் பண்ணிகிட்டே இருந்து அந்த மார்க்கெட் உச்சத்தை வந்து அடையும் பொழுது அந்த இடத்துல ஒரு சின்ன ஜெர்க்கு, ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ஓகே, அட்லீஸ்ட் நம்ம இந்த இடத்துலையாவது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளே தொப்புக்குடியிர்னு உள்ளே குதிச்சிருப்பாங்க. அது வந்து இருக்கலையே ரொம்ப மோசமான விஷயம். அந்த நியூ இன்வெஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த இஷ்யூ தான். ஆல்ரெடி அந்த பழைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, வாங்கி வச்சுட்டு சரியான இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, அவங்கள காட்டிலும் ரொம்ப பரிதாபகரமான நிலைமை இவங்களுக்கு வரும். என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற பணத்தை மொத்தத்தையும் கொண்டு போய் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து லோட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பர்சன் 100 ரூபாய்க்கு ஒரு ஷேரை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அது 200, 300, 600, 700, 800 வரைக்கும் வந்துருச்சு. 800 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து சடனாக வந்து ஒரு 150 ருபீஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ உடனே என்ன பண்ணுவார், ஓகே இதுக்கு மேலே நம்ம மிஸ் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி ரொம்ப காலம் நம்ம வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அந்த 650 ருபீஸில் போய்ட்டு அக்குமுலேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு மேசிவான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போகும்போது அது திரும்ப 400 ரூபாய்க்கு போகும். அது வாங்குறது தப்பு இல்லை, பட் சிஸ்டமேட்டிக்காக வாங்கணும். அதை இருக்கிற மொத்த பணத்தையும் உள்ளே கொண்டு போய் போடும் பொழுது அதுக்கப்புறம் கீழே பாட்டம் முடிக்கும் பொழுது அந்த இடத்துல அக்குமுலேட் பண்ண முடியாமல் அவர் லிக்விடிட்டி க்ரைசிஸில் தவிப்பார். ஸோ இது வந்து நியூ இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ப்ராப்பராக வந்துட்டு எந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரியாமல் இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூவை காட்டிலும் இவங்க ஃபேஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும். இதுக்கு ஒரு குட்டி கதையை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார். அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு போட்டி அறிவிக்கிறார் நாட்டு மக்களுக்கு. யாரெல்லாம் ஒரு முழு ஃப்ரூட்டை, அது எந்த ஃப்ரூட்டாக வேணால் இருக்கலாம், முழுசாக சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பழத்துடைய அளவுக்கு தங்கத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறது. அது எந்த பழமாக வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது விதி. ஸோ மக்கள் எல்லாரும் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ரூட், பழத்தை கொண்டு வந்திருக்காங்க. சிலர் வந்து இலந்த பழம், சிலர் வந்து நெல்லிக்காய், சிலர் வந்து வாழைப்பழம், சிலர் வந்து மாங்காய், சிலர் கொய்யாக்காய். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பழத்தை முழுங்கி காட்ட முடியும், சாப்பிட முடியும் ஒரே வாயில். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான தங்கம் கிடைக்கும் அப்படிங்கிறனால வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு காட்டி அதுக்கேற்ற மாதிரியான தங்கத்தை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. கொய்யாப்பழம், மாம்பழம், அடுத்து அன்னாசி பழத்தை கொண்டுட்டு ஒருத்தர் வராரு. அவர் சாப்பிட்றாரு. அன்னாசி பழத்தை எப்படி சாப்பிட முடியும், ஒரே வாயில் உள்ளே திணிக்க முடியாது இல்லையா. அப்போது 2 பக்கமும் தாடை கிழிஞ்சு ரத்தமாக ஊற்றுது. அந்த சூழ்நிலையிலையும் அவர் சிரிக்கிறார். இப்போ ராஜா பார்த்து கேட்குறாரு, ஏய்யா உன்னால தான் இவ்வளோ பெரிய பழத்தை சாப்பிட முடியலையே, பேராசைப்பட்டு இவ்வளோ பெருசாக கொண்டு வந்துட்ட, அதை சாப்பிடவும் முடியல, வாயெல்லாம் கிழிஞ்சு ரத்தமாக ஊற்றுது, இந்த நேரத்துலையும் சிரிச்சிட்டு இருக்கியே, எப்படியே உன்னால் முடியுது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அன்னாசி பழம் தின்ன ஆள் சொல்கிறாரு, ராஜா நானாவது பரவாயில்ல, அன்னாசி பழத்தை தான் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு பின்னாடி ஒருத்தன் பலாப்பழத்தை கொண்டு வந்திருக்கான், அவனை நினச்சேன், அதான் சிரிப்பு வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இங்கே அந்த அன்னாசி பழத்தை வச்சுருக்கிறது யார் அப்படின்னா, சரியான நேரத்தில் ப்ராஃபிட் புக் பண்ணாத எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ். இந்த பலாப்பழத்தை கொண்டு வந்து நிற்கிறது யார் அப்படின்னா, புதுசாக வந்திருக்கக்கூடிய சரியான முறையில் மார்க்கெட் அப்ரோச் பண்ணாமல் உள்ளே குதிச்சிருக்க நியூ இன்வெஸ்டர்ஸ் அட் த டாப். திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.